6 யூஸ்ஃபுல் திங்ஸ் டு டூ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்க்ரோலிங் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போரிங் டைமில் ஃபோனில் ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணாமல் போர் அடிக்காமையே இருக்கணும், அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற விஷயம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். அது மாதிரி இருக்க ஒரு 6 திங்ஸை தான் இதில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு போர் அடிக்கிறப்போ ஃபோன் பார்க்கணுன்னு தான் தோணும். ஸோ ஃபோன்லேயே என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபோட்டோ அண்டு வீடியோஸ் எல்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கலாம். இன்ஷாட் அது மாதிரி ஆப்லலாம் நீங்கள் ஈஸியாகவே எடிட்டிங் கற்றுக்கலாம். அப்படியே உங்களுக்கு யூடியூப் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கூட இது மாதிரி எடிட்டிங் எப்படி பண்ணுறது அது மாதிரி வீடியோஸாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதை நீங்களே உங்களோட வீடியோவில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி பார்க்கலாம். வீடியோஸ் தான் எடிட் பண்ணணும்னு இல்லை, ஃபோட்டோஸ் கூட இன்னும் கொஞ்சம் எப்படி பெட்டராக எடுக்கலாம், எடிட் பண்ணலான்னு சொல்லி கற்றுக்கலாம். எல்லாத்துக்குமே யூடியூப்லேயே வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. இதை பண்ணும்போது ஃபோன் பார்த்த ஃபீலும் கிடைக்கும், அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. செகண்டாக போரிங் டைமில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபோன் பார்த்த ஃபீலும் வேணும், அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மூவிஸ் பார்க்கலாம். மூவிஸ் பார்க்குறதுல என்ன யூஸ் இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா, நார்மலாக தமிழ் மூவிஸ் பார்க்காம இங்கிலீஷ் மூவிஸை சப்டைட்டில்ஸோடு பாருங்கள். உங்களுக்கே தெரியாமல் உங்களோட கம்யூனிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்தில் தெரியாத வேர்ட்ஸ் அந்த சப்டைட்டில்ஸில் வந்துச்சுன்னா அதோட மீனிங்கை உடனே கூகுள்லேயோ இல்லை டிக்ஷனரியிலையோ எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபோன் பார்த்த ஃபீல் கிடச்சிரும், மூவி பார்த்த ஃபீல் கிடச்சிரும், அதே நேரத்தில் உங்களோட கம்யூனிகேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். யூடியூப்லேயே நிறைய ஃப்ரீ இங்கிலீஷ் மூவிஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் மூவிஸ்னு போட்டாலே வருது. அதில் இது மாதிரி கார்ட்டூன் மூவிஸுமே இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் வீடியோஸ்லாம் அந்த இங்கிலீஷ் கற்றுக்குறவங்களுக்காகவே தனியாக இங்கிலீஷ் மூவிஸ்லேருந்து லேர்ன் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. அது மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம். சும்மா ஒரே ஒரு இங்கிலீஷ் மூவியை பார்த்துட்டு என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகலை, கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகலைன்னா நினைக்கக்கூடாது. நிறைய மூவிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இது ஒரு ப்ராசஸ் தான். டக்குன்னு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருப்பீங்க. ஃபோன் பார்த்த ஃபீல் கிடைக்கிறதுக்கு 2 யூஸ்ஃபுல்லான திங்ஸ் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி, அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ரெசிபி, காஃபி போடுற ரெசிபியாக இருந்தால் கூட அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஜாலியாக ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் நியூ டிஷ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். நீங்களாக செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதுலேயும் உங்களுக்கு ஃபோன் பார்க்குற ஃபீல் வேணும்னா இதோட ரெசிபீஸே நீங்கள் ஃபோன்லேயே போட்டு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஃபோன் பார்த்த ஃபீலும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு டிஷ்ஷை செஞ்ச மாதிரியும் இருக்கும். உண்மையை சொன்னால் குக்கிங்கில் டைம் போகிறதே தெரியாது. ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஃபோர்த்தாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாச்சும் பிளான்ட் வாங்கி வளர்க்கலாம். அப்போ அதை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் உங்களோட போரிங் டைமில் பண்ணிக்கலாம். அதை க்ளீன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறதுன்னா அதுக்கே டைம் போகும். அதை உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். இத்தனை பிளான்ட்ஸ் வளர்க்கணும்னு இல்லை, ஒரு பிளான்ட் கூட நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். இதில் என்ன எனக்கு யூஸ் இருக்குது நார்மலாக பிளான்ட்ஸ் வளர்க்குறதுலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ், மணி பிளான்ட் அது மாதிரிலாம் இல்லாமல் பெனிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வளர்க்கலாம். பெனிஃபிஷியல் பிளான்ட்ஸ்னால் மிளகாய் செடி, தக்காளி, புதினா, மல்லி இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பிளான்ட்ஸ் வளர்க்கலாம். அதனால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்கிது. அதனால் நீங்கள் அதை நல்லா பார்த்துக்க சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ளார்ஸு, டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸு அதெல்லாம் வளர்க்க பிடிக்காதுன்னா இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வளர்க்கும்போது உங்களுக்கும் யூஸ் இருக்குது. 5th ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டைரி வாங்கி வச்சு அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் ரைட் பண்ணலாம். ஜேர்னலிங் பண்ணலாம், டெய்லி டைரி ரைட் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயம் டைரியிலே பண்ணலாம். நானுமே இப்போ தான் டைரி ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டைரியில் என்னென்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சும்மா உங்கள் மனசில் தோன்ற தாட்ஸ் எல்லாம் கூட ரைட் பண்ணலாம். நான் ஒரு டாக்டரோட வீடியோ பார்த்தேன். நம்ம இது மாதிரி டைரியில் நம்மளோட தாட்ஸ் அது மாதிரிலாம் எழுதும்போது ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரில, நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு டைரி எப்படி எழுதணும்னு ஒரு ஐடியா இல்லை, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிலனா அதுக்குமே ஒரு தனி வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். 6th நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக டீக்ளட்டர் பண்ணலாம். டீக்ளட்டர்னால் ஒரு வகையான க்ளீனிங் தான். டீக்ளட்டர்னா என்னன்னு தெரியல, அதுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா நான் ஏற்கனவே 5 திங்ஸ் டு டீக்ளட்டர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம டீக்ளட்டர் பண்ணும்போது அடுத்த வாட்டி அந்த ஸ்பேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மென்டல் கிளாரிட்டியும் கிடைக்கும். நான் ஷேர் பண்ண இந்த 6 திங்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயம் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக பண்ணலாம். அதெல்லாம் பார்ட் 2ல் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது மாதிரி கண்டென்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.